Hi friends and welcome to my YouTube channel. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா for and while looping statements பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த வீடியோஸ் போன வீடியோஸோட கண்டினியூஷன் இருக்கு. அந்த வீடியோஸோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். அதை கிளிக் பண்ணி ஃபர்ஸ்ட் பாருங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் வந்து கிளியரா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஃபார் லூப் என்னன்னு பார்க்கலாம். இந்த பைத்தானில் ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு சீக்வன்ஸ் வந்து ஐட்ரேட் பண்ணுறது. இப்போ ஐட்ரேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு சீக்வன்ஸை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணி, அதாவது இப்போ வந்து 1லேருந்து 10 நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த 1லேருந்து 10 நம்பர்ஸ் வர சீக்வன்ஸை அடிக்கடிக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகி வர ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஐட்ரேஷன் சொல்கிறோம். ஐட்ரேஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ரிப்பீட்டேஷன் இன்னொரு வேர்டில் சொல்லலாம். இப்போது அதுக்கு என்ன நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஃபார் லூப்பை யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த ஃபார் லூப் வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து 10 டைம்ஸ் நம்ம எழுதுறதுக்கு பதிலாக இந்த ஃபார் லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ரேஞ்சை கொடுத்துட்டு அந்த நம்பர்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணால் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் திரும்ப திரும்ப எழுதுறதுக்கு பதிலாக வெறும் ஒரே ஒருக்கா மட்டும் எழுதுனா போதும். அதான் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஃபார் லூப்போட ஒரு அட்வான்டேஜ். இப்போ ஃபார் லூப்போட சிண்டெக்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஃபார் வேல் இன் சீக்வன்ஸ் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். இப்போ இல்லை வேல்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு பார்த்தோம்னா வேரியபிள். அது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஒரு சீக்வன்ஸ்க்குள்ளே இருக்கிற அந்த ஐட்டமோட வேல்யூ அதை என்ன பண்ணோம்னா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் லைன் என்ன பார்த்தோம்னா பாடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இந்த பாடி ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த வேல், அதாவது இந்த வேரியபிள் நேம் என்ன பண்ணுறோம்னா இல்லை நம்ம வந்து ஆட் பண்ணி தான் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை நம்ம ப்ரொசீட் பண்ணோம். அப்போ தான் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா எரர் இல்லாமல் அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் ஐட்டம் வர வரைக்கும் இந்த லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இந்த பாடி ஆஃப் த லூப் வந்து எதை வச்சு செப்பரேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா ரெஸ்ட் ஆஃப் த கோட், அதாவது இது வந்து ஒவ்வொரு இதுவும் என்னென்னா இன்டென்டேஷன் மூலமாக, அதாவது ஸ்பேஸ் விட்டு எழுதுற மூலமாக அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா பாடி வந்து செப்பரேட் ஆகி இருக்கு. இப்போ நம்ம இந்த ஃபார் லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ப்ரோக்ராமில் சம் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த நம்பர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் வந்து எழுதணும். நம்பர் which is equal to list of கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுக்குறேன். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னா sum which is equal to 0. இப்படி நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த சம்மை வந்து என்ன பண்ண போகிறேன்னா இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். முடிச்சுட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ண போகிறேன். அப்போது ஃபார் num in numbers ஒரு வேரியபிள் என்ன பண்ண போகிறேன்னு நான் வந்து டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன். அதை என்ன பண்ண போகிறேன்னா லிஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ண போகிறேன். சம் கண்டுபிடிக்க போகிறோம். சம் which is equal to sum plus num. இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த சம், அதாவது இந்த 0 கூட என்ன பண்ணணும்னா அந்த நம்பர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனி என்ன பண்ணணும்னா திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்னா அதை வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி கடைசியில் என்ன பண்ணணும் பார்த்தோம்னா சம் ஆஃப் த நம்பர்ஸ் வந்து அது வந்து அவுட்புட்டில் கொடுக்கும். பிரிண்ட் ஆஃப் த சம் இஸ், சம் என்ன பண்ண போகிறோம்னா அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ண போகிறோம். முடிச்சுட்டு ஃபைல் சேவ் ஆல் ரன். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா அவுட்புட்டில் இந்த டோட்டல் நம்பர்ஸோட சம் என்ன பண்ணியிருக்குன்னா அதை வந்து பிரிண்ட் பண்ணிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபார் லூப் எல் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இப்போ ஃபார் லூப்பில் என்னென்னு பார்த்தோம்னா ஒரு அடிஷ்னலாக எல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். இந்த எல்ஸ் பார்த்துட்டு எப்போ வந்து எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தோம்னா அந்த ஐட்டம்ஸ், அதாவது சீக்வன்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண பிறகுல என்ன பண்ணோம்னா இந்த எல்ஸ் பார்ட் வந்து அது வந்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ அந்த எல்ஸ் பார்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம்னா என்ன பண்ணணும்னா அந்த எல்ஸுக்கு முன்னால் என்ன பண்ணணும்னா ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம என்ன பண்ணோம்னா ஆட் பண்ணணும். அப்போ ஆட் பண்ண என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அந்த எல்ஸ் பார்ட் வந்து இக்னோர் பண்ணணும், அதாவது எல்ஸ் பார்ட் வந்து என்னன்னா அதில் வந்து வராது. இப்போ நம்ம இந்த ஃபார் லூப் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து நான் வந்து ரெடி பண்ணுறேன். லிஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டு ஃபார் ஒரு வேரியபிள் ஆட் பண்ணுறேன் ஃபார் லூப்பில். print of k else
print of no items left. முடிச்சிட்டு ஃபைல் சேவ் ஆல் ரன் ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். இப்போ இதில் அவுட்புட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இந்த எல்லா நம்பர்ஸும் என்ன ஆயிருக்குன்னா அந்த அவுட்புட்டில் தனித்தனியாக பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா இதில் இந்த எல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா லாஸ்ட்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா இந்த டிஜிட் நம்பரில் இருக்கிற அந்த வேல்யூஸை கேன்னு ஒரு வேரியபிளுக்கு என்ன பண்ணுறோம்னா அசைன் பண்ணி வச்சுருக்கோம். அசைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா அந்த கே என்ன பண்ணுறோம்னா பிரிண்ட் பண்ணுறோம். அப்போது கே பிரிண்ட் ஆகணும்னு என்னன்னு பார்த்தோம்னா அந்த டிஜிட் நம்பரில் இருக்க எல்லா வேல்யூஸும் என்னன்னா பிரிண்ட் ஆகும். அதே நேரத்தில் எல் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கனால அந்த எல் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற அந்த டேர்ம், அதாவது நோ ஐட்டம்ஸ் லெஃப்ட், அந்த டேர்ம் என்னன்னா சேர்த்து வந்து பிரிண்ட் ஆகும். நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஃபார் லூப்புக்கு நெக்ஸ்ட் லைன்ல ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிட்டு என்ன ஆகுதுன்னு பார்க்க போறேன். பிரிண்ட் ஆஃப் கே இல்லை நெக்ஸ்ட் லைன்ல பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணிட்டு ஃபைல் சேவ் ஆல் ரன். இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இதில் வந்து 4 மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. ஏன் 4 மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா இதில் வந்து அந்த ஃபார் லூப்பில் பிரேக் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்கு. அதனால என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா இதில் வந்து அந்த ஃபார் லூப்பில் ஒரே ஒருக்கா எக்ஸிக்யூட் ஆகி முடிச்ச உடனே என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா அந்த ஸ்டேட்மெண்ட் மொத்தமாக பிரேக் ஆயிரும். அதனால தான் என்னென்னு பார்த்தோம்னா அவுட்புட்டில் ஒரே ஒரு அவுட்புட் வந்து அதாவது 4 மட்டுமே அவுட்புட்டில் வந்துருக்கு. இப்போ நாம் இந்த ஃபார் லூப் பிரேக் ஸ்டேட்மெண்ட் வச்சு ஒரு எக்ஸாம் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டூடெண்ட் நேம் வச்சுட்டு அந்த மார்க்கில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்டூடெண்ட் நேம் இருக்குதா, அந்த நேம் இருந்துச்சுன்னு என்ன பண்ணோன்னா அந்த மார்க், அதாவது ஸ்டூடெண்டோட மார்க் என்ன பண்ணோன்னா அது வந்து பிரிண்ட் பண்ணோம். அப்படி அந்த நேம் வந்து அந்த ஸ்டூடெண்ட் நேமில் இல்லைன்னா என்ன பண்ணோம்னா அது வந்து என்ட்ரி இல்லைன்னு காட்டும். இப்போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு எனக்கு நேம் கொடுக்குறேன். Mark which is equal to list of John, (82), Julie, 56, Ram, 70. இப்போ இது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஜானோட மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 82, ஜூலியோட மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 56, ராமோட மார்க் என்னன்னு பார்த்தோம்னா 70. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் ஸ்டூடெண்ட் இன் மார்க். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மார்க்குள்ளே இருக்கிற அந்த நம்பர்ஸ் அடுத்து அந்த நேம்ஸ் என்ன பண்ணுறோம்னா இந்த ஸ்டூடெண்ட்குள்ளே என்ன பண்ணுறோம் நம்ம வந்து இந்த வேரியபிள்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அதுக்கு வேண்டியதாக என்ன பண்ணியிருக்கோம்னா இதில் வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இஃப் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நேம் பிரிண்ட் ஆஃப் mark student break else print no entry with the name found. முடிச்சுட்டு ஃபைல் சேவ் ஆல் ரன் ரன். இப்போ இதில் அவுட்புட்டில் என்ன வந்திருக்குன்னு பார்த்தோம்னா 3 times நோ என்ட்ரி வித் நேம் வந்திருக்கு. ஏன் இப்படி வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இதில் ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இந்த நேமையும் இந்த மார்க் என்ன பண்ணோம்னா அதை வந்து செக் பண்ணோம். செக் பண்ணிவிட்டு அந்த நேம் கூட மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணோம். செக் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம்னா இந்த நேம் கூட இது வந்து மேட்ச் ஆகலை. அதனால என்ன பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஒன்று செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் செக் பண்ணுற நேரம் அதே மாதிரி தான் இந்த நேம் மேட்ச் ஆகலை. நெக்ஸ்ட் ஒன் செக் பண்ண நேரமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. இந்த நேம் மேட்ச் ஆகலை. அதனால என்ன பார்த்தோம்னா இந்த எல் ஸ்டேட்மெண்ட்டை 3 times வந்து அவுட்புட்டில் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கு.
இப்போ நம்ம ஒயில் லூப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பைத்தானில் ஒயில் லூப்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு பிளாக் ஆஃப் கோடை திரும்ப திரும்ப ஐட்ரேட் பண்ண, அதாவது ரிப்பீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இதுவும் அந்த ஃபார் லூப் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தோம்னா, அந்த சிண்டெக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒயில் லூப்போட சிண்டெக்ஸ் என்ன பார்த்தோம்னா, ஒயில் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் பாடி ஆஃப் ஒயில் லூப் ஸ்டேட்மெண்ட். இது நம்ம ப்ராப்ளமில் பார்க்குற நேரம் கரெக்டாக புரியும். இப்போ நம்ம இந்த ஒயில் லூப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்புட்டில் வந்து ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கெட் பண்ண போகிறேன். இந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸ் என்ன பண்ணோம்னா, அந்த நம்பர்ஸை எத்தனை நம்பர்ஸுக்கு சம் கண்டுபிடிக்கணும் அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்புட்டாக கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, n which is equal to int of input of enter the number. இது எதுக்கு கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, அந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை இன்புட்டில் கெட் பண்ணுற கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, sum which is equal to 0ன்னு சம்மை வந்து என்ன பண்ணுறோம்னா இனிஷியலைஸ் பண்ணுறோம். I which is equal to 1 இது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சுட்டு while I which is less than or equal to n. இது எது கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா, இந்த ஐ வந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் நம்பர்ஸை விட குறைவாக தான் இருக்கணும். அதுக்கு தான் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, இதில் வந்து ஐ which is less than or equal to n நம்ம வந்து கொடுக்குறோம். sum which is equal to sum plus I which is equal to I plus 1. Print the sum is. இப்போ இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தோம்னா, சம்மில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, சம் ப்ளஸ் சைன் நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தோம்னா, சம் ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தோம்னா 0ல் இருக்குது. அப்போ என்ன பண்ணோன்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோன்னு பார்த்தோம்னா 0 + 1 இப்படி என்ன பண்ணோம்னா அது வந்து ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா, sum which is equal to 1 அது வந்து ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம்னு பார்த்தோம்னா, இந்த I which is equal to 1 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி I which is equal to 2 சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னு பார்த்தோம்னா, இது வந்து திரும்ப ரிப்பீட் ஆகும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணோம்னு பார்த்தோம்னா, இப்போ sum which is equal to 1 இருக்குது. நேரமாக எப்படி இருந்துன்னு பார்த்தோம்னா 0ல் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம்னு பார்த்தோம்னா, அது வந்து 1 சேஞ்ச் ஆச்சு. அப்போ என்ன பண்ணோம்னு பார்த்தோம்னா, இதில் வந்து 1 வரும். 1 ப்ளஸ் இப்போ இதில் என்னென்னு பார்த்தோம்னா 1 + 1 ஆகிட்டு. அப்போ என்ன ஆகிட்டுனா 2 ஆகிட்டு. அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா 1 + 2 which is equal to 3ன்னு வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா, திரும்ப வந்து இப்போ வந்து சம்மில் வந்து 2 இருக்குது. இங்கே என்னென்னு பார்த்தோம்னா 2 + 1 அப்போ என்னென்னா இங்கேயும் 3 ஆகும். இங்கே என்னென்னு பார்த்தோம்னா 2 இருக்குது. அப்போ என்னன்னு பார்த்தோம்னா, இப்போது sum which is equal to 2 + 3 which is equal to 5ன்னு வரும். இப்படி தான் என்னென்னு பார்த்தோம்னா திரும்ப ஐட்ரேட் ஆகி அந்த சம் ஆஃப் த நம்பர்ஸ் என்ன பண்ணோம்னா அவுட்புட்டில் கெட் பண்ணும். ஃபைல் சேவ் ஆல் கொடுக்குறேன். ரன். ஒரு நம்பர் கொடுக்குறோம். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, இதில் நம்ம வந்து ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கனால இதில் என்ன நடந்துச்சோ அது எல்லாமே வரிசையாக வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சைடில் வந்து அது வந்து 1 வந்திருக்கு. செகண்ட் இதில் என்னன்னா 1 + 2 which is equal to 3ன்னு வந்திருக்கு. தேர்ட் இதில் என்ன வந்திருக்கு பார்த்தோம்னா 1 + 2 + 3 which is equal to 6ன்னு வந்திருக்கு. ஃபோர்த்தில் என்ன வந்திருக்கு பார்த்தோம்னா 1 + 2 + 3 + 4 which is equal to 10ன்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் அதே மாதிரி தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ஒயில் லூப் எல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஃபார் லூப் மாதிரி இந்த ஒயில் லூப்லேயும் எல் ஸ்டேட்மெண்ட் உண்டு. இந்த எல் ஸ்டேட்மெண்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தோம்னா, இந்த ஒயில் லூப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் ஆகுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இந்த ஒயில் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் இதில் வந்து என்னென்னா, இந்த ஒயில் லூப்பில் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் வச்சு இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா எண்ட் பண்ணலாம். சில இடத்துல என்னென்னு பார்த்தோம்னா, அந்த எல் ஸ்டேட்மெண்ட் வந்து இக்னார் பண்ணப்படுது. அதாவது இந்த எல் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா அது வந்து ஸ்டாப் ஆயிடும். இப்போ நம்ம இந்த ஒயில் லூப் வித் எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, கவுண்டர் ஈக்குவல் டு 0ன்னு ஒரு வேல்யூ நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியலைஸ் பண்ணுறேன். while counter less than 3 print inside loop counter which is equal to
கவுண்டர் ப்ளஸ் 1 else inside else. இப்போ இதில் என்னென்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கவுண்டர் ஈக்குவல் டு 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கவுண்டர் விச் இஸ் லெஸ் தேன் 3. அப்போ என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ஸ்டார்டிங் வந்து 0ல் நம்ம இனிஷியலைஸ் பண்ணியிருக்கனால 0 1 2 அப்போ 3 வேல்யூஸ் வரனா என்னன்னு பார்த்தோம்னா இன்சைட் லூப்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அந்த கவுண்டர் வந்து 1 வந்து ஆட் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகுனா 1 ஆட் ஆகி திரும்ப வந்து ரிப்பீட் ஆகி இப்படி 3 டைம் என்ன ஆகுனா ரிப்பீட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா இதில் வந்து எல் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறதுனால என்னன்னு பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்து என்ன ஆகுனா அதில் வந்து எக்ஸிக்யூட் அவுட்புட்டில். இப்போ ஃபைல் சேவ் ஆல் ரன் இப்போ இதில் என்னென்னு பார்த்தோம்னா 3 டைம்ஸ் வந்து இன்சைட் லூப் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, 1 டைம் வந்து இன்சைட் எல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவே தான் நம்ம முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். பாய்.